வணக்கம். செவ்வாய் வழியே மஞ்சுளா. டிஎன்இஏ கவுன்சிலிங் 2026 அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எல்லா கேட்டகரிக்கும் தேவையான சர்டிஃபிகேட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 10th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், ஆதார் கார்டில் இப்போ கரண்ட்டில் இருக்க ஃபோன் நம்பரை போட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு கொரினாலும் அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. தேவைப்படுபவர்கள் பிஆர்க்கு எழுதுபவர்களுக்கு மட்டும் நாட்டா மார்க் ஸ்டேட்மெண்ட், அனைவருக்கும் டிசி. அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், பாஸ்புக், ஜிபே. ஃபோட்டோ இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. நீங்கள் கேஷாக தான் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா பாஸ்புக்கும் ஜிபேயும் தேவையில்லை. அடுத்தது டிஎன்இஏ ஆன்லைன். இந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் போய் லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன கொரினாலும் இங்கே தான் நீங்கள் தேட போகிறீங்க. இந்த சின்னதாக கருப்பாக ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இடது பக்கம், இதை நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கருப்பு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போய் கடந்த வருடத்திற்கான கட் ஆஃப் மார்க், ஓப்பனிங் மார்க் என்ன, க்ளோசிங் மார்க் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு என்னென்ன காலேஜ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களோட டவுட்டை எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ரேங்கிங் அடிப்படையில் என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே டிக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்குள்ளே போய் உங்களுடைய கேட்டகிரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொன்னது புரியலைனாலும் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற வேறு டீட்டெயிலிங் இங்கே தெரிஞ்சுக்கலாம். என்னோட வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் என்னோடய லிங்க்கை பார்த்துக்கோங்க. நன்றி.